ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இமானுவல். ஸோ நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, தமிழ் பைபிள் நம்ம கையில் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். எனக்கு சில தகவல்கள் தெரிய வந்தது. நான் சில விஷயங்களில் ஒரு ஆராய்ச்சியில் இருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. சரி, நம்ம அதை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். நான் அதை பற்றி யாரும் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற அந்த மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சரியா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். இப்போ ரோமன் கேத்தலிக்ஸ் அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் நியூ டிரான்ஸ்லேஷன் போயிட்டாங்க. ஸோ அப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தவிர இப்போ நம்ம பயன்படுத்துறது எல்லாமே சமஸ்கிருதம் கலந்த தமிழ். அது தூய தமிழ்னு சொல்ல முடியாது. சமஸ்கிருதம் கலந்த ஒரு தமிழில் தான் நம்ம நம்மளோட பைபிளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது தமிழ் ப்ளஸ் சமஸ்கிருதம், தமஸ்கிருத பைபிளை தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். அது தமிழ் பைபிள்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வில்லாவரியாக நான் அதை பற்றி அது எப்படி வந்தது, எப்படி நம்ம கைக்கு கிடச்சிது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் இது நான் எடிட்டிங் சாஃப்ட்வேர் எதுவும் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டேக் அப்படி அந்த சிங்கிள் ஷாட்டில் அப்படி நம்ம போகிறது தான். ஸோ எனக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர் எதுவும் கிடையாது. நான் அதெல்லாம் ஃப்யூச்சரில் கற்றுக்கிட்டு அதை பண்ணலாம். ஸோ ஏதாவது தவறுகள் இருப்பேன், அடியேனை மன்னிக்கவும். ஸோ நம்ம போயிடலாம். ஏன்னா இது எதிர்காலத்தில் எப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன் இப்போது உருவாயிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே ஆங்கிலத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ அவங்க படிக்கிறாங்க. அவங்க இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தானே. நான்லாம் தமிழ் மீடியத்தில் படித்து வந்தவன். ஸோ +2 எல்லாமே நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது சில இங்கிலீஷில் கம்பல்சரி இங்கிலீஷில் போய் ஆகணும். ஸோ அப்போது இந்த இங்கிலீஷ் மீடியத்திலே பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, அவங்களுக்கு அந்த தமிழ் வார்த்தைகளை குறித்து ஆராயணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குதா என்னமான்னு எனக்கு தெரில. ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன் இப்போ உருவாயிட்டு இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகுதுன்னு தெரில. அப்புறம் மொழி வேற. நம்ம நான் கூட இப்போ பாருங்க, உங்க கூட ஆங்கிலம் கலந்து தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கிலீஷில் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு குயிக்காக நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா 150 வருடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தின பைபிளை நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே மாறிட்டு வருது இல்லையா? நம்ம டெக்னாலஜி மாறிட்டு வருது, எல்லாமே மாறிட்டு வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதை மட்டும் ஏன் நம்ம அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அது ஒரு கேள்வி வருது. சரி, ஓகே. சில விஷயங்கள் நான் கொஞ்சம் தீவிரமாக உள்ள போய் பார்க்கும் பொழுது எனக்கு சில தகவல்கள் கிடைச்சிது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதை நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ என்ன சொல்ல, ஸோ சரி, நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தமிழ் பைபிள் நம்ம கையில் கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தமிழ் பைபிள் பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் யாருமே இதை மொழிபெயர்க்கிறதுக்காக சிரத்தை எடுக்கலை, முயற்சி செய்யலை. இது ஒரு 5 பேர், இந்த 5 பேருமே ஃபாரினர்ஸ் தான். ஸோ யூரோப்பியன்ஸ். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம கையில் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பர்த்தலோமியூ சீகன் பால். செகண்ட், அவர் பண்ண டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் திருத்தி அமைச்சது பிலிப் ஜொஹான் ஃபேப்ரிசியஸ். அப்புறம் பிலிப் ஜொஹான் ஃபேப்ரிசியஸ்க்கு அப்புறம் சார்ல்ஸ் தியோப்லஸ் யுவால்ட் ரேடியஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை கொஞ்சம் திருத்தியிருக்காரு. அவருக்கு அடுத்தது பீட்டர் பெர்சிவல். ஆஃப்டர் தட் ஹென்ரி பார். ஸோ ஹென்ரி பார் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 5 பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? பர்த்தலோமியூ சீகன் பால், பிலிப் ஜொஹான் ஃபேப்ரிசியஸ், சார்ல்ஸ் தியோப்லஸ் யுவால்ட் ரேடியஸ் அண்ட் பீட்டர் பெர்சிவல் அண்ட் ஹென்ரி பார். ஸோ இந்த 5 பேர் தான் முக்கியமானவங்க. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிற மொழிகளில் இருந்த வேதாகமத்தை தமிழ் மொழியில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சீகன் பால் பற்றி பார்த்துடலாம். அஸ் யூஷுவல் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ பர்த்தலோமியூ சீகன் பால். ஸோ அவர் 1706 ஜூலை மாதம் இங்கே வராரு. அவர் ஜெர்மன்காரரு, பட் ஒரு டேனிஷ் மிஷனரியாக எங்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு.
ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே தரங்கம்பாடியில் தான் வந்து இறங்குறாரு. அங்கே இறங்கி அங்கே வந்த உடனே அங்கே ஒரு கல்விச்சாலையை நிறுவுறாரு. அவருக்கு வந்து ஒரு தமிழ் ஆசான் முதலியப்பன்கிறவர் தான் தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா தரையில் வந்து மண்ணில் தரையில் உள்ள மண்ணில் வந்து எழுதி எழுதி அவங்க தமிழை கற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த காலத்தில் நமக்கு இருக்கிற வசதிகள் மாதிரி அந்த காலத்தில் கிடையாது. ஸோ அவங்க அதை அப்படி தான் இது பண்ணுறாங்க. அப்புறம் அதில் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 119 தமிழ் நூல்களை அவர் வந்து கற்றுக்கிறாரு. ஸோ தமிழ் மக்களோட பேசி பழகுறாரு, பேசுறதுல கம்யூனிகேட் பண்ணுறாரு, இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இதில் தானே உங்களுக்கு அந்த மொழி வந்து நம்மளால் பேச முடியும். ஏன்னா வந்து இப்போ சில பேர் எழுதுவோம், என்ன பண்ணுவோம், வாசிப்போம், பட் நமக்கு வந்து பேச தெரியாமல் இருக்கும். இப்போ தமிழில் கூட ஒரு பழமொழி உண்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ தமிழ் மக்களோட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. பேசி ஒரு 8 மாதத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தமிழை வந்து கற்றுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சீகன் பாலோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு இங்கிலாண்டோட ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் வந்து சொசைட்டி ஆஃப் ப்ரமோட்டிங் கிறிஸ்டியன் நாலேஜ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு பிரிண்டிங் மிஷினை கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் வந்து சீகன் பால் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஹிப்ரூ, கிரீக்கு, அதுக்கப்புறம் லாட்டின், அப்புறம் ஜெர்மன், டச், இதில் உள்ள அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தமிழ் பைபிள், அந்த பைபிள்ஸோட டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது இப்போ ஹிப்ரூ அண்ட் கிரீக்ல இருக்கு நமக்கு. ஸோ அது மற்ற மொழி இப்போ வந்து ஜெர்மன், டச்சில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, மூல மொழியில இருந்து இதில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் எல்லா மொழியில உள்ள பைபிளையும் எடுக்கிறாரு. எபிரேயத்துல இருந்து எடுக்கிறாரு, கிரேக்கத்துல இருந்து எடுக்கிறாரு, ஜெர்மன்ல இருந்து, டச்ல இருந்து, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, தமிழையும் கத்துக்கிறாரு. தமிழை கத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த டிரான்ஸ்லேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, 1706 இங்க வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. 1711 ஒரு 5 இயர்ஸ்ல என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா புதிய ஏற்பாடை வந்து தமிழ் மொழி பெயர்த்துறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காடுங்கிற அந்த பதத்துக்கு சீகன் பால் வந்து என்ன பண்றாரு, சர்வேஸ்வரன், ஸோ அப்படிங்கிற அந்த பதத்தை அவர் பயன்படுத்துறாரு. தேவன் கிடையாது, சர்வேஸ்வரன் தான். ஸோ 1711 மொழிபெயர்த்த அந்த பைபிளுக்கு வந்து சர்வேஸ்வரன் தான் அவர் வந்து பயன்படுத்துறாரு. ஸோ காடுங்கிற பதத்தை வந்து அவர் பயன்படுத்தலை. அதுக்கப்புறம் நிறைய கேத்தலிக்ஸ் கூட நிறைய ஒரு பழகுறாரு, கேத்தலிக் ப்ரீஸ்ட் கூட. ஸோ அவங்க டிரான்ஸ்லேஷன் அப்படி இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சரி, நியூ டெஸ்டமெண்ட்டை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம், இது போதாது அப்படின்னு சொல்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடுலையும் என்ன பண்ணுறாரு, ஆதியாகமத்திலிருந்து ரூத் வர அவர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் 36வது வயசாகும்போது அவர் இறந்துடுறாரு. ஸோ இது வந்து சீகன் பால் வந்து ஒரு பெரிய பணியை வந்து அதை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் மீதி உள்ளதை முடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால இன்னொரு டேனிஷ் மிஷனரி வந்து பெஞ்சமின் சல்ச அப்படிங்கிறவர், ஒரு டேனிஷ் மிஷனரி. அவர் வந்து 1725 என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா பழைய ஏற்பாடை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. அண்ட் 1727 பழைய ஏற்பாடு நம்ம கையில வருது. ஸோ இது வந்து சீகன் பால் பண்ண ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ண அந்த டிரான்ஸ்லேஷனை என்ன பண்றாங்க, 1740 ஒரு மிஷினரி வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் பேரு பிலிப் ஜொஹான் ஃபேப்ரிசியஸ். ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, கடலூருக்கு வராரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப்ரூ, கிரீக், இங்கிலீஷ் அண்ட் டச், ஸோ இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் நல்ல ஒரு ஸ்காலர். அவர் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 7 to 8 months அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழை நல்லா கற்றுக்கிறாரு. ஸோ தமிழை கற்றுக்கிட்டு 1752 வந்து என்ன பண்ணுறாரு, புதிய ஏற்பாடை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, வேலையை கொடுக்குறாங்க. 1772 இவர்
வந்து புதிய ஏற்பாடு, அதாவது திருத்தப்பட்ட புதிய ஏற்பாடு, சீகன் பாலோட அந்த அவரு மொழிபெயர்த்த அந்த தமிழ் பைபிள இவர் கையில கொடுக்குறாங்க. இவர் திருத்தி அதை என்ன பண்றாரு, 4 பார்ட்டா அவர் வந்து அதை ரிலீஸ் பண்றாரு. ஸோ ஆஃப்டர் தட் 1777 இருந்து 1796 வரை அவர் என்ன பண்றாருன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ இதை என்ன பண்றாரு, வில்லியம் கேரி வந்து இது வந்து 1813ஆம் ஆண்டுல வந்து என்ன பண்றாரு, ஜொஹான் ஃபேப்ரிசியஸ். ஸோ இவர் திருத்தின அந்த மொழிபெயர்ப்பா என்ன பண்றாரு, வில்லியம் கேரி கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ இதை வந்து பிரிண்டிங் பண்றாரு. ஸோ இதை வந்து கோல்டன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதுல வந்து எல்லாமே அகராதிகள், இலக்கணங்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ஸோ இவர் வந்து கடவுளுங்கிற அந்த பதத்துக்கு என்ன பண்றாரு, பராபரன் அப்படின்ட்டு போடுறாரு. இப்போ சர்வேஸ்வரன் வந்து பராபரன் ஆகுது. இப்போ சீகன் பால் வந்து சர்வேஸ்வரன் போட்டிருக்காரு, காடுங்கிற அந்த பதத்துக்கு சர்வேஸ்வரன் போட்டிருக்காரு. அவர் இது என்ன பண்றாருன்னா இவர் வந்து அதை பராபரன் மாத்துறாரு, ஜொஹான் ஃபேப்ரிசியஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் தியோப்லஸ் இவால்ட் ரேனியஸ், இவர் என்ன பண்றாரு, இவர் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து ஒரு 24 வயசுல இங்கே வராரு, வந்துட்டு தரங்கம்பாடியில் சில ட்ரைனிங்ஸ்லாம் போறாரு. அதுக்கப்புறம் 1815 பிலிப் ஜொஹான் ஃபேப்ரிசியஸோட பைபிள் இருக்கு இல்லையா, மொழிபெயர்ப்பு திருத்தி அமைக்கப்பட்ட அந்த வேலையை வந்து அவர்கிட்ட திரும்ப கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் 1840 என்ன பண்றாரு, இவர் வந்து இவரோட அந்த திருத்தி அமைக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு வந்து வெளியே வருது. பட் இவர் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக், அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர், 1838 வந்து அவர் என்ன பண்றாரு, இறந்துடுறாரு, சரியா? ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் யாரு அப்படின்னா பர்த்தலோமேயுஸ் சீகன் பால், தென் பிலிப் ஜொஹான் ஃபேப்ரிசியஸ், தென் சார்ல்ஸ் தியோப்லஸ் இவால்ட் ரேனியஸ். ஸோ இவங்க 3 பேரும் அடுத்தடுத்து அப்படி பண்ணிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டர் பெர்சிவல் வந்து இவர் வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவர். இவர் ஒரு அமெரிக்கன் மெத்தடிஸ்ட் மிஷனரியை சேர்ந்தவர். இவருக்கு வந்து சமஸ்கிருதம் அண்ட் பெங்காலி, வங்கமொழி, ஸோ இதுவும் வந்து இவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஸோ இவர் வந்து 1848 வந்து இவரோட அந்த திருத்திர மொழிபெயர்ப்பை வந்து இவர் திரும்ப இவரை கம்ப்ளீட் பண்றாரு. இவர் தான் ஒரு கேம் சேஞ்சர். என்ன பண்றாரு அப்படின்னா காடுங்கிற பதத்துக்கு சர்வேஸ்வரன் அண்ட் பராபரன் பயன்படுத்தப்பட்டு வந்தது இல்லையா, முன்னாடி நம்ம பார்த்தோம். அதை என்ன பண்றாரு, இவர் வந்து தேவன் அப்படின்னு மாத்துறாரு, காடை வந்து தேவன் மாத்துறாரு. ஸோ இவர் வந்து அதே மாதிரி கர்த்தருங்கிற வார்த்தையை யெகோவா அப்படின்னு மாத்துறாரு. ஸோ வைதிக இந்துக்களோட இவருக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கு. ஸோ அதனால அவங்களும் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணனால இவங்க என்ன பண்றாங்க, வைதிக இந்துக்கள் பயன்படுத்துகிற அந்த சொற்கள் வந்து நம்ம பைபிள்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள், அது வந்து அப்போஸ்தலரின் கிரியைகள் அப்படின்னு. இப்போ நடவடிக்கைகள்னா அது ஒரு செயலை குறிக்குது, அப்படி தானே, அது ஒரு செயல். ஸோ அப்போ அப்போஸ்தலரின் கிரியைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நடவடிக்கைகளுக்கு அந்த இடத்துல கிரியைகள் அப்படிங்கிறது அது மாறி இருக்கு. பாவ நிவாரண பலி அது வந்து நைவேத்தியம் அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ நீங்க கூட பார்க்கலாம், ஹிந்துசத்துல கூட அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க, நைவேத்தியம் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. காணிக்கை வந்து நிவேதனம் அப்படின்ட்டு அதை அப்படி மாற்றி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹென்ரி பவர் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பீட்டர் பெர்சிவல் முடிச்சதுக்கப்புறம் ஹென்ரி பவர், இப்போ அவரோட டிரான்ஸ்லேஷனை தான் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம் 150 வருஷமா. ஹென்ரி பவர் இவர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன். இவருக்கு வந்து கிரீக் தெரியுது, லாட்டின் தெரியுது, சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ், அப்புறம் தமிழ், அப்புறம் கன்னடா, ஹிந்தி, இது எல்லா மொழியிலையும் இவர் ஸ்காலராக இருக்காரு. இவர் எல்லா மொழியும் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, இவர்கிட்ட இந்த திரும்ப இந்த மொழிபெயர்ப்பை திருத்தறக்கு இவர்கிட்ட ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, 1813 to 1889 வரை இவருக்கு அந்த பணியை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இவர் 1869 அவரோட பணியை வந்து நிறைவு செய்கிறார். ஸோ இதுக்கு வந்து ஒரு 11 வருஷம் பயங்கரமா உழைச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா எல்லாம் தமிழ் அறிஞர்கள் இங்கே உள்ளவங்க தான். பார்த்தீங்கன்னா இப்போ வேதநாயகம் சாஸ்திரியார், அதுக்கப்புறம் ஆறுமுகம் நாவலர், முத்தையா பிள்ளை. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு இது பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஹிந்து பேக்ரவுண்டில் வந்து வந்தவங்க தான். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி. ஸோ இது இப்படி தான் நம்ம கையில் வந்து இப்போ வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஹென்றி பவரோட அந்த டிரான்ஸ்லேஷனை தான் நம்ம வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், இப்போ நம்ம இன்னொன்று வருஷம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இப்போ தமிழ் மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. எல்லாம் யூரோப்லேருந்து வந்தவங்க இங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, நம்ம கையில் பைபிளை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைன். இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இப்போ வந்து வேற டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு. எல்பி லாசன் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்புறம் சிஹெச் மோனகன் திருப்புதல் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. ராஜரீக மொழிபெயர்ப்புகள்னு ஒன்று இருக்கு. திருவிவிலியம் அப்படின்னு ஒன்று, அது கேத்தலிக்ஸ் வச்சிருக்காங்க, ரோமன் கேத்தலிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்திய வேதாகம இலக்கிய மொழிபெயர்ப்பு, தென் இலகு தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்படி ஒரு 6 டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம கையில் இருக்கு. ஆனால் இந்த 6 டிரான்ஸ்லேஷன்ஸும் வந்து பரவலா யாரும் பயன்படுத்தலை. இதுல வந்து பயன்படுத்தப்படுறது பார்த்தீங்கன்னா ஹென்றி பவரோட அந்த இப்போ நம்ம கையில் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம பயன்படுத்துறோம். இதுல வந்து தேவன்கிற வார்த்தையை வந்து தான் நம்ம வந்து காடுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இது நான் சில விஷயங்கள் சில இதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எனக்கு சில திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. தேவன் பற்றி ஒரு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. நான் அடுத்த வீடியோவில் நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம சில மாற்றங்களுக்கு தயாராகணும்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைபிளை தான் நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சரியாக நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ எல்லாமே நம்ம மாறிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம இதுலேயும் மாறினா என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் இன்னொரு டீட்டெயில் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த புக் இருக்கு இல்லையா, இந்த புக் வேதாகமத்தின் வரலாறும் தமிழ் மொழிபெயர்ப்புகளும். ஸோ இந்த புக்கில் இதை ஃபுல்லாக நான் ஒரு நாள் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடித்தேன். ரீட் பண்ணிவிட்டு இதில் ஹிண்ட் எடுத்து ஒரு நட்ஷெல்லாம் நான் உங்ககிட்ட இப்போ நான் பேசியிருக்கேன். சரியா? ஸோ இதுதான் நம்ம கையில் தமிழ் வேதாகமம் அந்த ஒரு எப்படி வந்ததுங்கிற ஒரு வரலாறு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் தேவன் அதை பற்றி நான் ஒரு முக்கியமான விடயங்கள் நான் பேசலான் இருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏதாவது இதில் தவறுகள் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது எடிட் இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கில் ஒரு சிங்கிள் ஷாட்டில் தான் இது போகுது. ஸோ ஓகே, பை.